தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராயப்பேட்டை YMCA அரங்கில் இன்று மாலையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான தொண்டர்கள் வரத் தொடங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது இன்று மாலை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நடைபெற இருக்கிறது. மாலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு தற்போதே ஏராளமான தொண்டர்கள் வருகை தருவதால் அவர்களை உள்ள அனுமதிக்காத நிலையில் அந்த வாகனங்களை அந்த நுழைவாயிலில் நிறுத்தி வைப்பதால் இந்த சாலையில், அதாவது குறிப்பாக ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதி, அருகிலேயே மருத்துவமனை இருக்கிறது. இந்த வழியாக மருத்துவமனைக்கு செல்பவர்கள் அவதிடுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இன்று மாலை தான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்று மாலை 3 மணிக்கு பிறகாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதற்கு முன்பாகவே தற்போது காலையிலிருந்து உள்ளே செல்ல முயற்சி செய்பவர்களை உள்ளே அனுப்பாமல் நுழைவாயிலே தடுத்து நிறுத்தி கார்களை திருப்பி அனுப்புகின்றனர். இதனால் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்படும் நிலையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி 1 மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய அந்த பீட்டர் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அவசர ஊர்திகளும், அதாவது ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அவசரகால ஊர்திகளும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலைதான் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுதே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது.